வணக்கம். மீண்டும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். நிச்சயமாக மிக முக்கியமாக அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய பேச வேண்டிய ஒரு தலைப்போடு தான் இன்றைய எமது அதிதிகள் பக்கத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். குறிப்பாக சினிமா துறை என்கின்ற ஒரு விடயத்தை தாண்டி கலைத்துறை என்கின்ற ஒரு விடயத்தில் இலங்கையினுடைய கலைத்துறை எப்படி இருக்கிறது, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது நாங்கள் மறந்த பல பொக்கிஷங்களை மீட்டி பார்ப்பதற்காக தான் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் இதற்கு முன்பாகவும் சில கலைஞர்களை அழைத்து வந்து நாங்கள் விட்ட தவறுகளையும் குறிப்பாக எதிர்கால இலங்கையினுடைய கலைத்துறையில் ஏற்பட வேண்டிய அதே நேரத்தில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்கால இளைஞர்களுக்கு கூறுகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தியாக பல கலைஞர்கள் தங்களுடைய விருப்பத்தையும் ஆதங்கத்தையும் கவலையையும் தெரிவித்திருந்தார்கள். சினிமா துறையினுடைய வளர்ச்சி நிகழ்காலத்தில் சொல்ல வைத்தவையிலே குறிப்பாக மேற்கத்திய சினிமாவாக இருக்கலாம், இந்திய சினிமாவாக இருக்கலாம், குறிப்பாக இலங்கையினுடைய சினிமா துறையினுடைய வளர்ச்சி என்று நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது சினிமாவை தாண்டி கலைத்துறை என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட அம்சங்கள் காணப்படுகிறது. அதற்குள்ளே நாங்கள் பல விடயங்களை தொலைத்திருக்கிறோம். வரலாறு என்பது மிக முக்கியமானது. அந்த வரலாற்றில் கலைத்துறையில் குறிப்பாக எம்மவர்கள் சாதித்த பல்வேறுபட்ட விடயங்களை நிகழ்காலத்தில் ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட, தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் மயம் என்று நாங்கள் பேசினாலும் கூட அத்தனை விடயங்களையும் நாங்கள் சரியாக பதிவு செய்ய தவறிவிட்டோமோ என்கின்ற ஒரு ஏக்கமும் எமக்கு இருந்தது. அதனால்தான் அதற்கு மிக பொருத்தமான அனைவருமே மறந்த ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். காரணம், இவர் செய்த சாதனை என்பது வெறுமனே ஓரிரு வருடங்கள் அல்ல. அவருடைய 10 வயதில் கலைத்துறையில் அவர் கால் தடம் பதிக்கிறார். இன்று வரை ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பல வீரர்களை குறிப்பாக பல ஆளுமைகளை நாங்கள் மறந்தது போலதான் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் மீட்டி பார்த்துதான் இவரா இது என்கின்ற ஒரு ஆச்சரியக்குடியோடு நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் எமது வாழ்க்கை. அந்த வகையில் இன்றைய அதிதிகள் பக்கத்திலும் கூட குறிப்பாக நித்யகலா மஹிந்தகுமார் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கலைஞரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம் பல்வேறுபட்ட விடயங்களையும், தொலைத்த கலைத்துறையை எப்படி நாங்கள் மீட்டி எடுப்பது என்று. வணக்கம். வணக்கம் ஜனா. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. எமது அழைப்பை ஏற்று எமது கலையகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டும். முதலாவதாக நான் கூறியது போல இந்த கலைத்துறை இப்பொழுது நாங்கள் மறந்து கொண்டிருக்கிற, குறிப்பாக இலங்கை தொலைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பாரிய ஒரு துறையாக இருக்கிறது. உங்களுடைய கலைத்துறை பிரவேசம் எப்படி இருந்தது? என்னுடைய பிரவேசம் அனைவரும் போலத்தான் சிறுவயதிலிருந்து அன்னை வானொலியில் சிறுவர் மலருக்காக தன் கால் தடம் பதித்தேன். அங்கு பாடப்பட்ட மழலைத்தனமான பாடல்களோடு என்னுடைய சின்ன அண்ணா வயலின் வாசிப்பார். நான் அந்த சின்ன சின்ன நிலா பாட்டிலிருந்து அம்மா பாட்டு எழுதுவாங்க, பாராசின தம்பி. சிறுவர் மலரிலிருந்தே என் பயணம் தொடங்கியது என்று சொன்னால் மிகையாகாது. மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எனது 10வது வயதில் ஏறக்குறைய என் ஞாபகம் சரியாக இருந்தால் 9-10 வயதிலேயே என்னுடைய முதலாவது விளம்பர பாடல் பாடப்பட்டது. அதோடு சேர்த்து என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் கேசி பாலேந்திரா அவர்களின் ரெயின்போ இசைக்குழுவில் எனக்கு பாடக்கூடிய சந்தர்ப்பம். அது என் சூழ்நிலை தானாகவே என்னை கலைத்துறையில் கொண்டு சென்றது எனலாம். அந்த 10 வயதிலேயே முதலாவது விளம்பர பாடலை பாடினீர்கள் என்றீர்களே, இப்பொழுதும் நினைவு இருக்கிறது அந்த பாடல்? ஓரிரு வரிகள் ஞாபகம் இருக்கிறது. அந்த பாடலை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விஷயம் கட்டாயம் சொல்ல வேண்டும். எமது எழுத்தாளர் ஈழத்திரத்தினம் அவர்கள், அவரின் புதல்வி சாந்தி ஈழத்திரத்தினம், அவர் என்னுடன் இணைந்து அந்த விளம்பர பாடலை பாடியிருந்தார். ஒரு இனிப்பு விளம்பரம், நான் பேரை குறிப்பிட முடியாது. அப்பா தந்தாரே எனக்கு, அப்பா தந்தாரே அறுசுவையில் அப்பா தந்தாரே, நடுவில் அந்த இனிப்புட பேர் வரும். இப்படித்தான் அந்த பாடல் வரும். அதில் தான் என் விளம்பரத்துறை ஆரம்பித்தது. அதிலும் இந்த நேரத்தில் நான் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும், அந்த விளம்பர பாடலை எனக்கு பாடுவதற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் எமது மெல்லிசை பாடகர் எஸ்விஆர் கணபதி பிள்ளை அவர்கள். அதனை தொடர்ந்து விளம்பரங்கள், மேடை நிகழ்ச்சிகள், அதோடு நாடகத்துறை பக்கம் பார்க்க போனால் சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள், அவர் நிறைய மேடை நாடகங்களுக்கு கூட்டி செல்வார் நான் சிறிய வயதில். அதன் பிறகு நீ வளர வளர கொஞ்சம் அந்த நாடகத்துறையை பற்றி பெருசாக நான் அக்கறை செலுத்தவில்லை. ஏன்னால் அம்மாவின் ஆசையாக, அம்மாவுடைய கனவாக இருந்தது பாடகியாவது அல்ல, நடிகையாவது அல்ல, ஒரு நடனத்தாரகையாக வேண்டும் என்பது தான் அம்மாவுடைய ஆசையாக இருந்தது. ஒரு
ஆசிரியை என்ற கட்டத்தை எட்ட முடியாமல் சில தடங்கள் காரணமாக அதன் முன்பாகவே நான் அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டேன். அதுவும் அந்த நேரத்தில் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால் நான் அதிகப்படியாக பாடலுடனேயே என் காலத்தை கடந்து வந்ததனால் அதன் பிறகு பாடசாலை நிகழ்ச்சிகளில் பாடல் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் பொழுதுதான் என்னுடைய ஆசிரியை நிரோதினி நடராஜா அவர்கள் என்னை கூட்டி சென்று அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அதனூடாகத்தான் நான் இலங்கை தேசிய தொலைக்காட்சியில் எனது பாடல்கள் பாடும் அந்த வாய்ப்பு கிட்டியது. அதை தாண்டி உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அம்மா பரா சின்னத்தம்பி அவர் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக கலைத்துறையில் அவரை அறியாதவர்கள் மிக குறைவுதான். அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள். ஆமாம், அம்மாவுடைய ஆரம்பம், அம்மா நல்லொரு எழுத்தாளர். கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், பாடல்கள் முதற்கொண்டு அதுதான் அவருடைய ஆரம்பம். நான் சிறுவர் மலருக்கு அன்னை வானொலிக்கு சென்றதுக்கு காரணமே அம்மாவிற்கு வானொலியுடன் இருந்த அந்த தொடர்பு. அதோடு நாடகங்கள் நடித்து கொண்டிருந்தார் அந்த வேளையில். அந்த நாட்களில் ஒளிபரப்பாகும் 10 மணி என்றாலே எல்லோரும் நாடகம் பார்க்க தயாராகி விடுவார்கள். அப்படி ஒரு அழகிய காலகட்டம் அது. அந்த கட்டத்தில் நான் சிறுவர் மலரில் பங்கு கொள்ளும் அந்த காலகட்டத்தில் அம்மா இந்த பாடல் எழுதி கொண்டிருந்ததன் காரணமாக எமது பழம்பெரும் பாடகி சுஜாதா அத்தநாயக்க அவர்கள், நான் அன்பாக ஆன்டி என்று தான் கூப்பிட்டு பழக்கம், அவர் தன்னுடைய நிகழ்ச்சியில் அவரும் அங்கு சிறுவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பாட சொல்லி கூப்பிடுவார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலையும் போய் பங்கு கொண்டு இப்படியே காலம் கடந்து வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நான் தமிழ் மெல்லிசையில் அங்கீகரிக்கப்பட்ட பாடகியாக அனுமதி பெற்ற போது என்னை ஊக்குவித்தார். நீ ஏன் சகோதர மொழியிலும் உன்னை அங்கீகரிக்கப்பட்ட பாடகியாக அந்த தேர்வுக்கு எண்ணி போகக்கூடாது என்று என்னை ஊக்குவித்தார். அதன் பின்பு நான் சகோதர மொழியிலும் ஆடிஷனுக்கு போய் அங்கீகரிக்கப்பட்ட பாடகி என்ற வரிசையில் இடம்பெற்றேன். என்ன ஒரு சிறிய தவறு, பெரிய தவறு என்று கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் நம்முடைய பாடல்களை சகோதர மொழியிலும் பாடிக்கொள்ளும் அளவிற்கு நான் கொஞ்சம் ஊக்கப்படவில்லை. ஏனென்றால் கொஞ்சம் அதற்கு நேரம் தான் காரணமோ தெரியவில்லை. அதிக மேடை நிகழ்ச்சிகள், ஒலிப்பதிவுகள் அதிகம் நமக்கு இருந்து கொண்டே இருந்ததன் காரணமாக அது கொஞ்சம் தள்ளி போய்விட்டது. அதன் பிறகு காலம் சென்ற பிறகாவது என் கனவு நினைவாக வேண்டும் என்று சொல்லி சகோதர மொழியிலும் என் பாடல்களை நான் செய்திருக்கிறேன். ஏதாவது ஓரிரு பாடல்களை எமக்கு பாடி காட்ட முடியுமா? சகோதர மொழி பாடல். ஆமாம், இதில் ஒரு பாடல் அம்மா எழுதிய ஒரு மெல்லிசை பாடல். பனியில் நனைந்த சோலை புது அழகு தவழுது, இனிமை தவழும் வேளை உடல் குளிரில் சிலிர்க்குது. இந்த பாடலை நான் சகோதர மொழியில், அம்மா சகோதர மொழி பாடல் எழுதியவர் அல்ல, நன்றாக பேசுவார், ஆனால் எழுத மாட்டார். நான் கொடுத்த கரைச்சலின் காரணமாக நானும் அவரும் இணைந்து இந்த சகோதர மொழி வார்த்தைகளை கோர்த்து அந்த பாடலை எழுதினோம். ಸುವಂದ ಹಮನ ಉದಯ ಹದ ಪ್ರೀತಿಯನ್ ಪಿರಿ ಸುಸುಂಸಿ ಸಿಲವೀಲ ಹದ ಸೋಕ ಎನ್ಮಿದಿ பியாசலன குருலன்மத நீலாசெமங். இப்படி வார்த்தைகள் இன்னுமே அந்த உங்களுடைய குரலிலே அந்த தொய்வு ஏற்படவே இல்லை. இன்னும் அதே அந்த மெல்லிசை பாடல்களை பாடி அதே குரல் இருக்கிறது. உண்மையில் பொக்கிஷம்தான். நன்றி. எப்படி இன்னும் அந்த ஆசை இருக்கிறதா? இன்னும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளிலே இப்பொழுதும் கூட பாட வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் உங்களிடம் இருக்கிறதா? நிச்சயமாக. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு நமக்கு வேலை இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் இப்பொழுது எம்மை பற்றி பேசுவதை விட இப்போ உள்ள திறமைகளுக்கு இடம் இல்லாமல் போய்கொண்டிருப்பது தான் நமது பெரிய ஆதங்கம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து நமது ஆசை தீர ஒரு கலைஞனுக்கு நிறைவு என்பது வராது. இருந்தாலும் நிறைய விடயங்கள் நாம் அனுபவித்தோம் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது உள்ள நமது புதிய திறமைகள், அவர்களுக்கான இடங்கள், தளங்கள்
சரியான அந்த ஊக்குவித்தல் என்பது ஒரு தட்டுப்பட்டு போய்விடுகிறது எனலாம். இதற்கு யார் பதில் சொல்லக்கூடியவர்கள் என்று தெரியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் இந்த நேர்காணல்களுக்கு போகும் பொழுது நான் அங்கு இதை புலம்பி விட்டு வருவேன் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதித்தவர்கள், பல விடயங்களை இலங்கையினுடைய அதுவும் கலைத்துறையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள், பல மேடைகளில் பாடியிருக்கிறீர்கள், பல வானொலிகளில் உங்களுடைய குரல்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிகழ்காலத்தில் ஒரு தளம்பல் நிலை அல்லது ஒரு தொய்வு நிலை ஏற்படும் பொழுது அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பங்களிப்பை நிகழ்காலத்தில் யாருமே பொறுப்பேற்காதது என்பது உண்மையில் கவலையான ஒரு விடயம். ஒவ்வொரு நேர்காணலுக்கு பின்பும் நான் எதிர்பார்ப்பது, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் யாராவது ஒருவர் ஆத்மார்த்தமாக நமது நாட்டையும் நமது கலைஞர்களையும் நேசிப்பார்களாக இருந்தால் இதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் வழிகாட்ட வேண்டும், காட்டியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் சினிமா துறையை தாக்குவதல்ல நமது நோக்கம், நமது கலைஞர்களின் படைப்புகளை காப்பாற்றுவது. அதாவது சினிமா பாடல்களை நாம் பாடுவது நமக்கு இப்பொழுது நானும் சிறிய வயதிலிருந்தே மெல்லிசை பாடுவதற்கு முன்பாக சினிமா பாடல்களைத்தான் மேடையில் பாடியிருக்கிறோம் என்பது வேறு. அதை நாம் அனுபவிக்கிறோம், ரசிக்கிறோம், அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். எட்ட முடியாத அளவுக்கு விஷயங்கள் நமக்கு இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு. ஆனால் மெல்லிசை பாடல் என்று ஒதுக்காமல் நம் பாடல், நம்மவர் பாடல். இப்பொழுது மெல்லிசை பாடலை தாண்டி ஒரு சில நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டது நமது அன்னை வானொலியில், சந்தன மேடை என்ற பெயரில். நிறைய பாடல்கள் வெளிவந்தன ஒவ்வொரு காலகட்டத்திலும். அதில் மெல்லிசை மட்டுமல்ல, கொஞ்சம் மெல்லிசைக்கு அப்பாற்பட்ட பாடல்கள், கானா பாடல்கள் போன்ற பாடல்கள். உதாரணத்துக்கு சொல்வதானால், கானா பாட்டு பாடுவது ஆண்கள் மட்டும் தானா, அது ஆம்பளைங்க பாடி பாடி கெட்டு போச்சு வீணா. இந்த மாதிரியான பாடல்கள் கூட வெளிவந்து ஒளிபரப்பாகி நமது ரசிகர்களுடைய மதிப்பை பெற்றிருந்தது அந்த காலம். இது அம்மா எழுதிய பாடலா? இந்த பாடல் ஸ்ரீதர் பிச்சையப்பா எழுதிய பாடல். அது என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் எழுதிய பாடல். அதில் வார்த்தைகள் எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை. நான் கேட்டுக்கொண்ட மாதிரியே அதில் இந்த வார்த்தைகள் மிகவும் வித்தியாசமாக, அதாவது சில தமிழர்களுக்கு பிடிக்காத அந்த வார்த்தைகள், சினிமாவில் பாவிக்கக்கூடிய சில வார்த்தைகளும் இணைந்து, அதாவது சினிமாவிற்காக பாடல் தயாரிப்பதற்கும் நமக்கென்று பாடல் தயாரிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்பதை எம்மவர்கள் உணர மறுக்கிறார்கள் நிறைய சந்தர்ப்பங்களில். மெல்லிசை பாடல்களை ஒருபோதும் சினிமாவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்பது. ஏனென்றால் அது ஒரு பெரிய பெரிய கதைக்காக, காட்சி அமைப்புக்காக எத்தனையோ கோடி செலவில் தயாரிக்கப்படும் பாடல்கள் என்று பார்க்கும் பொழுது இதை உணர்ந்தே ஆக வேண்டும். இப்பொழுது நான் சொல்வது என்னவென்றால், முக்கியமாக என்னை பற்றி பேசுவதை விட ஒரு வேண்டுகோள் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். எம்மவர் படைப்புகளை குறைந்தது மாதம் ஒரு 3 பாடல்களை செய்யக்கூடிய, வெளியிடக்கூடிய ஒரு வானொலியோ தொலைக்காட்சியோ நம் நாட்டில் ஏன் இல்லை என்பது நான் இதை முக்கியமாக கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். நான் என்னை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு போவதில் விருப்பம் இல்லாதவள் எப்பொழுதுமே. என்று சொன்னால் எமது கலைஞர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆதங்கம் நமது எம்.எஸ். செல்வராஜா மாஸ்டர் அவருடைய மெல்லிசை பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன். நாம் தொழில் என்பதை தாண்டி நான் மிகவும் சிறு வயதிலிருந்தே அறிமுகமான ஒருவர். அம்மா பாடலும் பாடுவாங்க, அதை நான் சொல்ல தவறிட்டேன். அப்போ அம்மா சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தாங்க எம்.எஸ். செல்வராஜா மாஸ்டர் கிட்ட. நிறைய அந்த நாளையில் சிவராத்திரி நிகழ்ச்சிகளில் பாடுவாங்க அம்மா இப்படி. அப்போ அந்த தொடர்பு நான் அவருடைய இறுதி காலம் வரையும் நாங்கள் தொலைபேசியிலோ நான் நேரடியாக சென்று அவரை பார்த்து வருவதுண்டு. அம்மாவின் சார்பிலாவது நான் சென்று அவரை பார்த்து வருவேன். அந்த நேரத்தில் அவர் கூட சொல்வது இப்படித்தான், சன்மானம் குறைவு. சொல்வதற்கே கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஒலிப்பதிவுக்கு ஒரு இசையமைப்பாளருக்கு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா என்ற சன்மானத்தின் அடிப்படையில் செய்யப்படும் பொழுது அது அந்த கலைஞருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இடம்.
அந்த அளவிற்கு கூட ஒளிப்பதிவு செய்ய முடியாத ஒரு கட்டத்தை நோக்கி நமது நிலைமை போய்கொண்டிருக்கிறது என்ற அந்த ஆதங்கத்தை என்னுடன் அடிக்கடி பகிர்ந்து கொள்வார். இதனை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய இன்னும் அவரை விட அடுத்த தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய சில இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். வெகுவாக நல்ல விதமான மெட்டுக்கள், கேட்டவுடனே ஆஹா என்று சொல்லக்கூடிய மெட்டுக்கள் போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ஏனோ தானோ என்று அமைதியாக இருப்பது. இப்பொழுது செல்வராஜா மாஸ்டர் அவரை கொண்டு வந்து நான் இவர்களுடன் தொடர்பு படுத்த விரும்பவில்லை. அவர் ஒரு பெரியவர், ஒரு ஆசிரியர். இது அவருடைய திறமையே தனி. நமது திரை இசைப்பாடல்களுக்கு இசையமைத்து வந்தவர் அவர். இவர்கள் மெல்லிசை பாடல்களுக்கு நிறைய பங்களிப்பு செய்தவர்கள். இப்பொழுது தமக்கென்று தனி ஒளிப்பதிவு செய்யக்கூடிய வசதிகளை வைத்திருப்பவர்கள். வாழ்வாதாரம் என்பது எல்லோருக்குமே முக்கியமானது தான். தம்முடைய வாழ்வாதாரத்திற்காக 50 துளி உழைக்கும் பொழுது ஒரு 2 துளி இந்த ஆத்மார்த்தமாக நேசிக்கும் நமது படைப்புகளுக்காக ஏன் அவர்கள் ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை சில நேரம் சில விஷயங்கள் யோசிக்க தவறி இருப்பார்கள். நான் இப்படி சொல்வதனால் அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவதாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் நானும் கூட சில சந்தர்ப்பங்களை அப்படியே அனுபவித்திருக்கிறேன். அவர்களும் எப்போதாவது என்னுடன் பேசும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இசைத்துறையில். அன்று போல் இன்றும் தான் அக்கா என்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அன்று போல் தான் இன்றும் நித்யா என்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசும் பொழுது நான் சொல்வதே ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பான்னு. செய்கிறதுக்கு முதலடி வச்சாலும் அதுக்கு பிறகு அவங்க சத்தம் இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. அதே போல் நீங்கள் அப்போ பேசும்போது கேட்டீங்க, புதுசாக ஏதாவது செய்ய யோசிக்கிறீங்களாண்டு. செய்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது, பேசியும் இருக்கிறேன். பேசும்போது செய்வம் இருக்கிறோம் என்று சொல்கிறவங்க பிறகு காணாமல் போகிறாங்க. அது என்ன காரணம்னு புரியவே இல்லை. சரி, இது என்னுடைய மனத்தாக்கம், அது வேறு. ஆனால் செய்யக்கூடியவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகளை யாராவது வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது என் அன்பான தாழ்மையான வேண்டுகோள். எமது புலம்பெயர்ந்த சில கலைஞர்கள் சில இருவெட்டுக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் நம் நாட்டில் உள்ள சிலர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலும் சில குறைகள் நடப்பதுண்டு. அந்த இருவெட்டை வெளியிடும் பொழுது நிறைய பேர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் அந்த குறிப்பிட்ட இருவெட்டில் 2-3 மாத்திரமே அனைத்து பாடல்களையும் பாடுவது போன்ற சந்தர்ப்பங்கள், இவையும் கூட கவலைக்கிடமான விஷயங்கள் தான். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒருவருக்கு நான் கட்டாயம் பாராட்டு சொல்லியே ஆக வேண்டும், ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும். ஸ்ருதி பிரபா அவர்கள் இப்பொழுது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விருது விழாவில் முழுக்க நம்மவர் பாடல்களை வைத்து அந்த திரையரங்கத்தை என்று சொல்லலாம் மகிழ்வித்தார். அதாவது விருது வழங்கப்பட்டது, இடையிடையே பாடல்கள் நாம் ரசித்தோம், இசைக்கப்பட்டன. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன். எமது மூத்த கலைஞர்கள் முத்தலகு மாமா, கலாவதி அக்கா, ஜெயதேவி அக்கா நிறைய பேர் பங்கு கொண்டாங்க. உண்மையில் பிரபா செய்த அந்த விஷயம் மிகவும் பாராட்டத்தக்க. இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டாவது ஏன் இப்படியான நிகழ்ச்சிகளை செய்வதற்கு நீங்கள் கூறியது போல் அந்த நிதி பக்கம் யோசிக்கும் பொழுது அது நிதி முதலிட்டு இப்படி ஒன்று செய்யலாம் என்ற அளவிற்கு முடியுமானவர்கள், தகுதி உள்ளவர்கள் ஏன் இதை பற்றி சிந்திக்கக்கூடாது என்பது. அதோடு பிரபா அது மட்டுமல்ல, அவர் ஒரு பாடலையும் கூட நமது கலைஞர்களை பாடல் எந்த அளவுக்கு நிறைவாக அமைந்தது அல்லது பிரபல்யமானது என்பதை தாண்டி, பாடல் நிறைவா இல்லையா இது அவர் அனைத்தையுமே தாண்டி அப்படி ஒரு விஷயத்தை அவர் வெளியிட்டது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். முழுக்க நம்மவர்களை வைத்து மட்டுமே ஒரு படைப்பு. ஆமாம். அதே போல எமது புலம்பெயர்ந்து வாழும் நமது கலைஞர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த நாட்டில் தமது சேவைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நினைத்தால் இந்த விடயத்திற்கு ஒரு பாலம் அமைக்கலாம்.
நிச்சயமாக அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வெறுமனே இலங்கையர்கள் மாத்திரமன்றி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பலரும் கூட இப்பொழுது இந்த அதிதிகள் பக்கத்தினூடாக நாங்கள் எதை உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். மாற்றம் என்பது நாம் தொடக்கி வைத்தால் மட்டுமே நிகழக்கூடியது. அதே போன்றுதான் இந்த திறமைசாலிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்று கூறுவார்கள். அப்படி இதற்கு பிறகும் இந்த கலைத்துறையில் ஒரு மிக முக்கியமான, அதுவும் குறிப்பாக பல திறமைசாலிகளை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முன்வர வேண்டும். அதற்கான ஒரு ஆரம்பத்தை விட வேண்டும். அதுதான் ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. உங்களை போன்ற அனுபவமிக்கவர்களை வைத்து இலங்கையில் பல்வேறு இசை சார்ந்த கல்லூரிகள் இருக்கிறது, கலைத்துறை சார்ந்த பல நிறுவனங்கள் இருக்கிறது. நிச்சயமாக எவரேனும் ஒருவர் இவருடைய அனுபவத்தை நிகழ்கால இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இதனூடாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய அனுபவம் தான் இன்றைய நிகழ்கால இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக மாறும். குறிப்பாக நிகழ்கால இளைஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்களுக்கு சொல்வதானால் அவர்களுக்கு புத்தி சொல்லும் அளவிற்கு நாம் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர்கள் அறிவுடன் செயல்படுகிறார்கள் சில வேளைகளில். அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்பொழுது உள்ள கலைஞர்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் என்று நீங்கள் கேட்டதற்கு சொல்கிறேன். உதாரணமாக ஒருவர் ஒரு பாடலை செய்துவிட்டு எனக்கு கேட்பதற்காக அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில். கேட்டு அபிப்பிராயம் சொல்லி அப்பொழுது நான் பாடலை கேட்டுவிட்டு இசை நன்றாக இருக்கிறது, மெட்டு நன்றாக இருக்கிறது, குரல் நன்றாக இருக்கிறது, இந்த தமிழை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் எனக்கு இப்பொழுது வார்த்தை ஞாபகம் இல்லை. ஏனென்று சொன்னால், அதாவது அந்த லீனாளானா மாறும் பொழுது நமது தமிழில் அர்த்தங்கள் மாறிவிடும் என்பதற்கு நாங்கள் யார் அந்த தமிழை மட்டும் அந்த இடத்தை மட்டும் பார்த்து கொஞ்சம் மீண்டும் ஒளிப்பதிவு செய்ய முடிந்தால் நல்லது என்று சொன்னதற்கு அவர் எனக்கு சொன்ன பதில், ஐயோக்கா அது இப்போ தமிழெல்லாம் பார்க்கறது இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களோட உதித் நாராயணன் போன்ற அவரை உதாரணம் காட்டி அந்த பிழையை சரி செய்தார் என்னிடம். இப்பொழுது நான் அவரை நான் தாக்க வேண்டும் என்பதற்காக நான் இதனை சொல்லவில்லை. இப்படியான கருத்துக்கள், நமது கருத்துக்கள் இப்படியான தவறான கருத்துக்கள். ஏனென்று சொன்னால், இப்பொழுது நான் ஒரு சகோதர மொழியை பாடும் பொழுது என் வார்த்தைகளில் உச்சரிப்பில் பிழை இருக்கலாம். அவர்கள் சில சமயங்களில் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாராவது இருக்கலாம், சில சந்தர்ப்பங்களில் யாருமே இல்லை, நாம் தான் பாட வேண்டும் என்று அமையும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் பிழைக்கலாம். அது நாம் இன்னும் ஒரு மொழி. அப்போ அவர் அந்த பெரும் பாடகரை எனக்கு உதாரணம் காட்டக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் மொழி வேறு, அதனை நாம் அவர் கொச்சையாக பாடினாலும் நாம் அதை ரசிக்கிறோம். இப்பொழுது நாம் சகோதர மொழியை கொச்சையாக என்னுடைய ஃபேன்ஸோ தோழர்களோ சொல்லுவாங்க, நீ பாடும் பொழுது அந்த சகோதர மொழியில் வித்தியாசம் கொஞ்சம் இருந்தாலும் அது கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி அதை அனுபவிப்பாங்க. அது வேற விஷயம். அது நமது மொழியில் பாடும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் குறிப்பாக நம்மவர்களே தாங்களே முயற்சி செய்து தங்களுடைய படைப்புகளை அவர்கள் வெளியிடுவது நல்ல விஷயம். ஆனால் இப்படியான சில விஷயங்களை கவனத்திற்கு கொள்ளலாம். இது தாண்டி நாம் இப்படி பேசிக்கொண்டே இருப்பது போல் நமது கலையை அழிய விடக்கூடாது என்ற ஆதங்கத்தை பேசிக்கொண்டே உங்களுக்கும் காலம் போகிவிடாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் முயற்சி செய்து நமது படைப்புகளை, சினிமா பாடுவது என்பது ஒரு வெறும் தனித்திறமை. அது இப்பொழுது நிறைய பேர் பாடுகிறார்கள், பாடுவதற்கான தளங்கள் அதிகம் உண்டு. அது ஒரு தனி அனுபவிப்பு, நாம் அனுபவித்து பாடும் ஒரு கலை அது சினிமா துறை. இருந்தாலும் உங்களுக்கென்ற ஒரு அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமெனில் உங்களுடைய படைப்புகளை வெளியிடுங்கள். நான் பாடலை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். பாடல் துறை மட்டுமல்ல, நாடகத்துறையாக இருக்கட்டும், கலைத்துறை பொதுவாக நமது கலைத்துறை அழியாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் நமது கலை நாடகத்துறை சார்ந்த நண்பர்களையும் நான் நினைவு கூர்ந்து தான் இதனை சொல்ல விரும்பினேன். குறிப்பாக சினிமா என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி பேசியிருந்தீர்கள். இக்கால இளைஞர்கள் அதிகமாக இந்த சினிமா மோகத்திலேயே மூழ்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்திய சினிமா இலங்கை சினிமா என்று பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? இந்த வித்தியாசமும் சரி, இலங்கை சினிமாவினுடைய வளர்ச்சியும் சரி. வித்தியாசத்தை பார்க்கும் அளவிற்கு கூட எமது சினிமா துறை இன்னும் வளராமல் அது அப்படியே தேங்கிய நிலைமையில் இருக்கிறது. அதனால் எனக்கு ஒப்பிட்டு கூற முடியாது. என் எதிர்பார்ப்பு அதே தான். அந்த நமது பாடல்கள், படைப்புகள் வெளியே வர வேண்டும் என்பது போல்தான் இந்த சினிமா துறையும் கூட, திரைப்படங்கள் வெளியே
கொண்டு வரப்பட வேண்டும். நமது புது திறமைகள், புது சந்ததியினர் நிறைய பேர் அவர்களுடைய அந்த தாகத்தை குறுந்திரைப்படங்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கை கொடுக்கும் வண்ணமாக ஏன் இந்த நிதியை முதலீடு செய்பவர்கள் அவர்களையும் கொஞ்சம் இந்த திரைக்கு கொண்டு வரலாம். பெரிய திரை வந்தாலும் இங்கு பாடுபவர்களுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் வரும், பாடிக்கொண்டு இருக்கலாம். இப்பொழுது நாம் குறிப்பிட்டு சொல்ல போனால் சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட அந்த நாட்களில் நாம் நேரம் இல்லாமல் கொழும்பில் பாடி, கேண்டியில் பாடி, யாழ்ப்பாணத்தில் பாடி, மட்டக்களப்பில் பாடி என்று முழு இலங்கைக்கும் போய் வருவோம், நேரமே இருக்காது. பல்வேறுபட்ட மேடை நிகழ்ச்சிகளில் பாடிக்கொண்டு அப்படியான கட்டம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும் ஓரிரு நிகழ்ச்சிகளுக்கு கூட நாம் வேறு எங்கோ இருந்து கலைஞர்களை இறக்குமதி செய்கிறோம். இறக்குமதி செய்யலாம், அவர்களுடைய திறமை வேறு, நாம் அதை ரசிக்கிறோம், நாம் அவர்களை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளலாம். அதே வைபவத்தில் ஏன் நம்மவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கக்கூடாது? நம் கலைஞர்கள், அதாவது ஒரு கலைஞனுக்கு மன உளைச்சல் என்பது, உழைப்பு என்பதை தாண்டி மன உளைச்சல் என்பது அந்த ஆத்மார்த்தமாக செய்பவர்களுக்கு கட்டாயம் வரும். நாமும் அதற்கு உள்ளாகி இருப்போம். ஒருவேளை அந்த கலை சார்ந்த மற்ற சகல துறைகளோடும் இணைந்து செல்வதனால் கொஞ்சம் மொழிபெயர்த்து கொடுப்பது, சிறு சிறு விளம்பரங்களுக்கு போய் நாம் அந்த மொழி மாற்றம் செய்து உதவி செய்வது, இப்படியான சிறு சிறு விஷயங்களை நம்மை ஈடுபடுத்தி இருப்பதனால் அந்த தாக்கம் நம்மை பெரிதளவில் தாக்கம் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை, தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு அந்த ஆத்மா ரீதியான ஒரு திருப்தி வருகிறது அல்லவா? வேற என்ன சொல்லலாம்? உண்மையில் இப்பொழுதும் கூட நீங்கள் கூறியது போலதான் இந்தியாவிலிருந்தும் பல்வேறுபட்ட பாடகர்கள் வருகிறார்கள், இசையமைப்பாளர்கள் இலங்கையில் நிகழ்ச்சிகளை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இது ஒரு பாரிய சிக்கலாகவும் ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருந்தது. அவர்கள் இங்கு இசையமைத்து அவர்கள் பணத்தை சம்பாதித்து விட்டு செல்கிறார்கள், எம்மவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு பேச்சு ஒரு பரவலாக எழுந்த பொழுதுதான் இப்பொழுது ஒரு சில கலைஞர்கள், குறிப்பாக இசையமைப்பாளர்கள், எம்முடைய கலைஞர்களுக்கும் கூட இந்த மேடைகளிலே வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற கலைஞர்கள், குறிப்பாக இவ்வாறான நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நாம் அந்த கலைஞர்களுடைய தரத்துக்கே நமது கலைஞர்களை எதிர்பார்க்க முடியாத எல்லா சந்தர்ப்பத்திலும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு போயே பரிச்சயம் அதிகமாக இருக்கும். ஒரே பாடல்களை பாடி 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 அவர்களுக்கு பரிச்சயம் அதிகம். நாம் அந்தளவு தூரத்திற்கு வர வேண்டுமானால் நமது இளைஞர்களுக்கு, கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களின் அளவு அதிகரிக்கப்பட வேண்டும். 10 வருஷத்துக்கு ஒரு மேடையை பார்த்துவிட்டு அந்த மேடையில் அவருடைய முழு திறமையையும் நாங்கள் வெளிக்கொணர வேண்டும். ஐயோ சரியில்லை, இவங்க பாடாதபடியால் தான் இப்படி நடக்குது, அங்கிருந்து கூட்டிட்டு வராங்கன்னு இப்படி அந்த ஒரு மிகவும் இலகுவான ஒரு பதிலை சொல்லி தட்டி கழித்து விட்டு போகும் நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் சந்தர்ப்பங்கள் இல்லாதது தான். அப்படியோ நாம் நிறைய நாள் பாடாமல் இருந்து விட்டு பாடும் பொழுது அதில் எப்படியோ ஒரு மாற்றம் இருக்கும் அல்லவா? அதை தாண்டி இப்பொழுது கேள்வி, நீங்கள் கூறியது போல் அப்படி இணைத்து இவர்கள் நிகழ்ச்சிகள் செய்யும் அந்த வீதாசாரம் கூட்டப்பட வேண்டும். நிச்சயமாக அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இன்னும் உங்களை பற்றி நாங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த 90களின் காலகட்டம், 2000ஆம் ஆண்டு காலகட்டம், இது உங்களுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமாக உங்களுடைய கலைத்துறை வாழ்க்கையில் பொன்னான காலங்கள், பொக்கிஷமான காலகட்டங்கள். அதில் உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் என்று ஏதேனும் இருக்கிறது அந்த காலப்பகுதியில் உங்களுடைய இந்த கலைத்துறையிலே? ஆமாம், மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒன்று சொல்லலாம். அதாவது நாம் இங்கு பாடிக்கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் அறிவிப்பாளராக இருந்த காலகட்டத்தில், வானொலிகளிலும் கூட அறிவிப்பாளர்களாக, ஆமாம், அந்த காலகட்டத்தில் நான் எனது தனிப்பட்ட பொழுதுபோக்குக்காக சொல்லலாம் இந்தியாவுக்கு பயணம் செய்த பொழுது நான் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் அங்குள்ள கலைஞர்களை நேர்காணல் கண்டு காண சென்று பலரை கண்டு அதனையும் கொண்டு என்னுடைய வானொலியில், நான் அறிவிப்பாளராக இருந்த வானொலியில் 1-2 நிகழ்ச்சிகள் தான் எனக்கு ஒளிபரப்பு கிடைத்தது. அதுவும் ஒரு பெரிய ஒரு தான் எனக்கு. நான் முயற்சி செய்த அளவிற்கு எனக்கு அங்கு இடம் கிடைக்கவில்லை என்பது. அது சில சந்தர்ப்பங்களில் நமது கலைஞர்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் சக கலைஞர்களை தட்டி கொடுத்து
இணைந்து செயல்படாதது என்று கூட சொல்லலாம். இப்பொழுது நாம் பார்க்கும் நிகழ்ச்சிகளில் நமக்கு நல்லொரு படிப்பினை இருக்கிறது. நாம் அதிகமாக நமது வீடுகளில் இலங்கை தொலைக்காட்சி இருக்காது, அதனால் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த விடயம். இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த புதிய அறிமுகங்கள், அவர்களுக்கிடையில் உள்ள அந்த அன்பு, அந்த பாசம், அந்த பரிமாற்றம், ஊக்குவிப்பு, அது ஏனோ இங்கு இல்லை. அப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய நான் அனுபவித்தேன். என்னுடைய அறிவிப்பு அந்த குறுகிய கால ஓட்டமாக இருந்தாலும் அந்த வானொலியில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தேன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், பிரச்சனை என்பது உருவாவதற்கு ஒரு உதாரணமாக சொல்வதானால், ஒரு கலைஞர், நான் செய்த அந்த நிகழ்ச்சி, முக்கியமாக நானும் ராமண்ணன் என்ற சக அறிவிப்பாளர், அவர் இப்பொழுது இலங்கையில் இல்லை, புலம்பெயர்ந்து இருக்கிறார். அவரும் செய்த அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபல்யமானது. அந்த நிகழ்ச்சியில் நமது தங்கக்குரலோன், நமது அறிவிப்பாளர் சிகரம் பிஹெச் அப்துல் ஹமீட் அண்ணா அவர்கள், நான் சிறுவயதிலிருந்து அங்கிள் என்று கூப்பிட்டு பழக்கம் அவரை நேர்காணல் காண கிடைத்தது கூட நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் நாம் செய்த அந்த நிகழ்ச்சி கலைஞர்களை நேர்காணல் காண்பது, இது போன்ற ஒரு வானொலி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு நான் தெரிவு செய்தவர் நமது ஒரு பாடகர். அந்த பாடகரின் ஒளிநாடா வெளியீடு, அந்த காலகட்டத்தில் இருவட்டு இல்லை, ஒளிநாடா வெளியீடு செய்திருந்த காலகட்டத்தில் அவரை நான் அழைத்து அவரை பாட வைத்து அவரை அறிமுகப்படுத்துவதற்காக அந்த நிகழ்ச்சிக்கு அவரின் பெயரை நான் கொடுத்தது மட்டும்தான். எனக்கு அடுத்து வந்த கேள்வி, இவர் இந்த ஒளிநாடாவை வெளியிட்டது வேறொரு வானொலியில், அந்த கலைஞரை ஏன் இந்த வானொலிக்கு அழைக்கிறீர்கள் என்பது. இவ்வாறான அந்த மிகவும் சின்னத்தனமான என்று சொல்லலாம், இதை விட அதுக்கு வார்த்தை இல்லை, செயற்பாடுகளும் கூட இந்த கலைத்துறையினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பிரதான வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரணம். இப்படியான சில அல்ல பல கசப்புகளை நான் அங்கு சந்தித்தேன். அதன் பிறகு நான் அதிக நேரம் அறிவிப்புத்துறையில் ஈடுபடவில்லை. காரணம், அந்த காலகட்டத்தில் அதிக மேடைகள் இருந்ததன் காரணமாக வாரத்தில் ஓரிரு முறை தான் அங்கு செல்வேன். ஆனால் நான் செய்யும் நிகழ்ச்சியை நான் அந்த ஹோம்ஒர்க் என்பது மிகவும் முக்கியம் ஒரு அறிவிப்பாளருக்கு. இப்பொழுது தான் இருவட்டை பீமுக்கு போகும் பொழுது எடுத்துட்டு சென்று அது என்ன பேர் இருக்குன்னு இப்படி பார்த்து தடக்கி வாசிக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை தானே, நாம் ஏற்கனவே தயாராகிய நிலைக்கு தான் இப்படியான விஷயங்களைத்தான் இப்பொழுது உள்ளவர்களுக்கு சொல்லலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயம். அதாவது நாம் என்ன பாடல் நாம் கொடுக்க போகிறோம், அந்த பாடல் சம்பந்தப்பட்டது விஷயங்கள் என்ன மாதிரி அதுகளை நாம் தயார் பண்ணி போகிறது தான் சரியாக இருக்கும். நீங்கள் அப்பொழுது கேட்ட அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி செய்யும் போது கூட அந்த நிகழ்ச்சி ஒரு மணித்தியாலமாக இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சிக்காக நாம் தயாரிக்கும் அதாவது அந்த நிகழ்ச்சிக்காக எம்மை ஆயத்தப்படுத்தும் நேரம்தான் அதிகமாக இருக்கும். நிகழ்காலத்தில் சொன்னால் உங்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசமே அதுதான். எங்களுக்கு இப்பொழுது அனைத்துமே கையில் இலகுவாக கிடைத்து விட்டது, இலகுவாக எங்களால் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய காலகட்டத்தில், மூத்தவர்களுடைய காலகட்டத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அனைத்தையுமே தயார்படுத்தி ஒரு சரியான கோணத்தில் அதனை வெளியிடுவார்கள். அதனால்தான் இன்று வரை பழைய பாடல்களும் சரி பழைய நிகழ்ச்சிகளையும் சரி கேட்பவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் கேட்பதற்கு இன்னும் இதமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை கூறுவார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விடயம் நாம் சொல்லலாம், நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க. அதாவது ஒரு பாடல் நிகழ்ச்சி பாடல்களை மட்டுமே ஒளிபரப்பு கொண்டிருக்காமல் அந்த பாடலை தாண்டி அல்லது அந்த பாடலை சம்பந்தப்படுத்தி நமது சமூகத்துக்கு ஒரு நல்ல விடயம் சொல்லக்கூடியதாக இருந்தால் நானும் எமது அறிவிப்பாளர் சித்தார்த்தநாதன் என்னுடன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார். அவரும் இது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இப்போ ஓரிரு வருடங்களுக்கு முன்பு தான் அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அந்த நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுதும் நாம் அப்படித்தான் யோசிப்போம். அதாவது ஏதாவது உதாரணத்துக்கு சொல்வதானால் நாம் இப்போ ஞாபகத்துக்கு வரும் அளவிற்கு நாம் ஒரு கிறிஸ்தவ பாடலை ஒளிபரப்பு செய்கிறோம், ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது, அதனை வைத்து நாம் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால் சமூகத்திற்கு, நான் போகும் அந்த சர்ச்சில்
யாரோ வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு அவங்களோட சோகத்தை சொல்லி ஒரு மெழுகுவர்த்தியை இப்படி வச்சுட்டு போகிறாங்க. அவங்க எவ்வளவு ஒரு கண்ணீரோடு அதை வச்சிருப்பாங்கன்றதை யோசிக்காமல் அதை வச்சு இப்படி திரும்ப முதல்ல அந்த மெழுகுவர்த்தி எடுத்து அணைச்சி போட்டு போகிறாங்க. அப்போ இந்த இப்படியான விஷயங்கள் அது சமூகத்தில் நாங்கள் பழக வேண்டிய நிறைய விஷயங்கள் நாங்கள் காண்ற அந்த காட்சிகளுக்குள்ள அடங்கக்கூடிய நாம் திருந்த வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கொடுக்கலாம்ன்றது. நிச்சயமாக உண்மையில் யோசிக்க வேண்டிய சில விடயங்கள் தான். நீங்கள் கூறிய முன்னர் இந்த வானொலியில் பணிபுரிந்த போது நீங்கள் குறிப்பாக உங்களுடைய ரசிகர்களை சொந்தங்களை என்று கூட நீங்கள் அழைத்திருந்தீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளம். நான் இப்பொழுது அந்த பெயரை சொன்னால் நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் எனக்கு பிரச்சனை வந்துவிடும். அதனால் எனக்கு பெயரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதவன் சம்பந்தப்பட்ட பெயர் தானே, அதவன் தான். அப்பொழுது அதாவது எனது ரசிகர்களுக்கு என்று சொல்லும் பொழுது நான் விடைபெறும் பொழுது சொல்லுவேன், எனக்கு என்று ஒரு அடையாளம் நித்தம் பிரியமுடன் நித்யா மஹிந்தகுமார் என்று சொல்லுவேன். அதே போல எமது ரசிகர்களுக்கு அந்த வானொலியின் பெயரை சொல்லி என் சொந்தங்கள் என்று சொல்லி நான் குறிப்பிடுவேன். அது எனக்கு இன்றும் நினைத்து பார்க்கும்போது சந்தோஷம் தரும் விடயங்களில் ஒரு நல்ல விடயம். ஏன்னு சொன்னால் நான் மிகவும் குறுகிய காலம் அங்கே இருந்தாலும் இப்பொழுது எத்தனையோ வருடங்கள் தாண்டியும் அந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டு வருகிறது ரசிகர்களாலேயும் அறிவிப்பாளர்களாலேயும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்பது. என் மனதிற்கு அது பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. இன்று வரை அது ஒரு அடையாளமாகவே அடையாளமாக உங்களுக்கு உண்மையில் அது ஒரு பெருமைதான். எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அந்த வார்த்தை இன்னும் உங்களுக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்கும். வரலாற்றை நாங்கள் தேடி பார்த்தால் அந்த வரலாற்றினுடைய உண்மை தன்மையை அனைவருமே புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக ஒரு பாடகராக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பல்வேறுபட்ட மேடை நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கிறீர்கள், வானொலிகளில் உங்களுடைய குரல்களை கேட்கக்கூடியதாக இருந்தது, தொலைக்காட்சிகளிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பாடகராக நிகழ்கால பாடகர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற விடயம் அல்லது இப்பொழுது இலங்கையினுடைய இந்த பாடகர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஆமாம், இலங்கையில் உள்ள பாடகர்களுடைய நிலைமையை நாம் ஏற்கனவே அலசி ஆராய்ந்தோம். இப்பொழுது மேடை நிகழ்ச்சிகள் குறைவு இருக்கும். ஓரிரு நிகழ்ச்சிகளுக்கு கூட வெளித்தாக்கம் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் எனக்கு அதை தாண்டி என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நான் சொன்னால் மீண்டும் மீண்டும் அதையே தான் சொல்ல வேண்டியது. ஊடகங்களுக்கு கோரிக்கை நான் முன்பே வைத்தது தான். அனைத்து ஊடகங்களிலும் எமது படைப்புகளுக்காக வழங்கப்பட்டிருக்கும் அந்த நேரம் கொஞ்சம் அதிகரிக்கப்படலாம். அதிகரிக்கப்படுவது மட்டுமல்ல, புது படைப்புகள் வெளியாகலாம். அப்போ அதிகரிக்கப்படுவது என்று சொல்வதற்கு காரணம், ஒரு பாட்டை ஒலிபரப்பு செய்து விட்டு நாம் மறந்து விடுகிறோம். அந்த பாடல் மீண்டும் மீண்டும் ஒலிபரப்பு செய்யப்படுவதற்கு நமக்கு அந்த அதிக நேரம் அவசியம். காரணம், ஒரு சினிமா பாடலை நாம் போட்டு கொண்டு போடுகிறோம். இந்த வானொலியில் தான் முதலாக நாம் அறிமுகப்படுத்துகிறோம் என்று போட்டு முடிய அடுத்த வானொலியிலிருந்து தொலைபேசி அழைப்பு தந்து நாம் தான் முதலில் ஒளிபரப்பினோம் என்ற அளவிற்கு அந்த போட்டி. ஏன் அப்படி போட்டு நமது படைப்புகளை நமக்கு தர முடியாமல் இருக்கிறது? அதற்காகவாவது இந்த நேரம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் படைப்புகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு குறிப்பிட்டு சொல்வதானால் எஸ் வரதராஜன் அவர்கள் தயாரிப்பாளராக இருந்த காலகட்டத்தில் அவர் நமது கலைஞர்களுக்காகவே ஒரு நிகழ்ச்சி தயாரித்து வழங்கி கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அந்த நிகழ்ச்சியும் அவர் காணாமல் போனதோடு காணாமல் போய்விட்டது. அதாவது காணாமல் போகவில்லை, அவர் தன்னுடைய முன்னேற்றம் கருதி அவரும் புலம்பெயர்ந்து போய்விட்டார். இவர் சமீபத்தில் கூட வந்திருந்தார் இலங்கைக்கு. அப்படியான நிகழ்ச்சிகளை, அதாவது அந்த நிகழ்ச்சியில் சினிமா பாடலும் சரி, நம் பாடலும் சரி, அப்பொழுது அனைத்து ரசிகர்களுக்கும் கூட அங்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ரசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நமது படைப்புகளும் அழியாமல் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். உங்களை பற்றி பேசும் பொழுது அம்மா, அண்ணா, நீங்கள் என்று ஒரு குடும்பமே ஒரு கலைத்துறைக்காக பல்வேறுபட்ட சேவைகளை செய்து வருகிறீர்கள். இன்னும் பல விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களை தாண்டி உங்களுடைய குடும்பத்திலிருந்து நிகழ்காலத்தில் எத்தனை படைப்பாளிகள் இருக்கிறார்கள்? ஏதேனும் இருக்கிறார்? இதை பற்றி சொல்ல போனால் என்னுடைய அம்மா நல்ல காலம் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய மகன் இந்த பக்கத்தை திரும்பியும் பார்க்கக்கூடாது என்று சொன்னவர் என்னுடைய தாயார். காரணம் இதில் இதையும் நாம்
நமது நாட்டை பொறுத்தளவில் கலைஞர்கள் எதையும் பெருசாக சாதித்து விட முடியாது. படிக்க வேண்டும் குழந்தைகள், வேறு கலைகளை கற்க வேண்டும். ஆனால் இந்த பக்கத்தை காட்ட விரும்பவே இல்லை. இருந்தாலும் அது என்னமோ நமக்கு இடையில் அவர் வளர்வதனாலோ என்னமோ அவருக்கும் அந்த திறமை தானாகவே இருக்கிறது. அவரும் விளம்பர தொழிலில் இப்பொழுது நாம் தமிழில் மட்டும்தான் விளம்பரங்கள் செய்து வருகிறோம். ஆனால் அவர் மும்மொழியிலுமே குரல் கொடுத்து வருகிறார் என்னுடைய மகன். உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்த ஒரு தலைமுறை இருக்கிறது, அவர்களும் இசைத்துறையில் அல்லது இந்த கலைத்துறையில் ஏதேனும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எமது நாட்டில் இருக்கின்ற தடைகளும் குறைகளும் தான் அதற்கு ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த நாடகத்துறை, உங்களுடைய காலகட்டத்தில் பெரிதாக பேசப்பட்ட ஒரு நாடகத்துறை நிகழ்காலத்தில் அழிந்தே விட்டது என்றும் கூட கூறலாம். குறிப்பாக சகோதர மொழியில் இன்று வரை அது உயிர் பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழர் தரப்பில் பார்க்கும் பொழுது இந்த நாடகத்துறையினுடைய வீழ்ச்சி என்பது என்ன செய்தியை சொல்கிறது? இதே நிலைமைதான் அங்கும். அது என்னுடைய நாடகத்துறையில் நான் வளர்ந்த பின்பு அதிக அளவில் நான் ஈடுபடவில்லை. விளம்பரங்கள், டப்பிங்ஸ் கொடுப்பது, திரைப்படங்கள், நாடகங்களுக்கு டப்பிங் கொடுப்பது, இதனை பார்த்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எனக்கு ராஜேஸ்வரி சண்முகம் அம்மா அவர்கள் தான், நீ இப்படியெல்லாம் டப்பிங் செய்து நான் கேட்டிருக்கிறேன் வா இந்த நாடகத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க அன்னை வானொலியில் அவங்களுடைய தயாரிப்பில் உருவான நாடகங்களில் எனக்கு இடம் கொடுத்துருக்கிறார். அதனால் சொல்லப்போனால் வேறு என்ன சொல்லலாம், நான் நாடகத்துறைக்கும் நாடகங்கள் மேடையேற்றப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமைத்து தரப்பட வேண்டும், அதனைத்தான் சொல்லலாம் அந்த கலைக்கும் கூட. சகோதரத்துறை மொழியை பற்றி பேசுவோமாக இருந்தால் சினிமா துறையில் நிச்சயமாக கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஆனாலும் இன்னும் ஏதோ ஒரு கட்டத்திலே அவர்களும் தேங்கி இருப்பது போன்றுதான் தெரிகிறது. இலங்கையினுடைய சினிமா துறை என்று ஒட்டுமொத்தமாக பார்த்தோமாக இருந்தால் சகோதர மொழியிலும் கூட இன்னும் ஒரு பாரிய வளர்ச்சி அடையாதது போன்றுதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் என்னை பொறுத்தளவில் அவர்கள் வளர்ச்சி அடைந்து தான் இருக்கிறார்கள். இருந்த போதும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இவ்வளவு வளர்ந்த நிலைமையிலும் நாம் இன்னும் வளரவில்லை என்கின்ற ஒரு நிலை என்ற ஏக்கத்தோடு இப்பொழுது சமீபத்திலும் கூட அப்படி ஒரு நிகழ்விற்கு நான் சென்றிருந்தேன் எமது கலைஞர்கள் சார்பாக. எனக்கு நாடகத்துறையில், அதாவது இந்த முகம் காட்டி நடிப்பதில் பெரிதாக ஆர்வமில்லை என்ற காரணத்தினால் நான் சமீப காலமாக, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் விளம்பரங்களுக்கு முகத்தை காட்டியதோடு சரி, அதன் பின்பு நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, பெரிதாக ஈடுபாடு இல்லை. இருந்தபோது நமது கலைஞர்களுக்கு ஒரு நன்மை நடக்குமா என்ற நோக்கத்தில் நான் அந்த இடத்திற்கு நான் சென்றிருந்தேன். நானும் எமது நாடகத்துறையைச் சேர்ந்த சேனா மோகன்ராஜ் அவர்கள், அவரும் தமிழ் சகோதர மொழியுடன் நிறைய நாடகங்களுக்கு பங்கு கொண்டு இன்னும் நமது கலைஞர்களுக்காகவும் பேசக்கூடிய ஒருவர், அவரும் அந்த இடத்துக்கு சமூகம் தந்திருந்தார். அப்பொழுது அங்கே பேசப்பட்டது என்னவென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் திரையிடப்பட்ட சில இடங்களில், வடக்கு பகுதியில் என்று சொல்லலாம், அங்கு நமது திரைப்படங்களை திரையிடப்பட முடியாமல் இருப்பது எவ்வளவு பாதிப்பு அவர்களுக்கு என்பது தான் அவர்களுடைய இயக்கமாக இருந்தது. அதாவது நான் இந்த நேரத்தில் சொல்ல வருவது என்னவென்றால், அவ்வளவு வளர்ச்சியடைந்த நிலையிலும் அவர்கள் அங்கு திரையிடுவதற்கு தாம் என்ன செய்ய வேண்டும், வடக்கு பகுதிகள், ஆமாம் என்ற நிலைமையை யோசிக்கும் அவர்கள் எங்கே இருப்பதை, எங்கே காணாமல் தொலைத்து விட்டு இருக்கும் நாம் எங்கே என்பதுதான் இது. அந்த பூனைக்கு யாரு மணி கட்டுவது என்பது போல் இது ஒவ்வொரு நேர்காணலிலும் சொல்லி சொல்லி எதுவுமே நடக்காமல் போவது உண்மையில் மனசுக்கு மிகவும் சங்கடமான ஒரு விஷயம். இந்த நேர்காணலை காண்பவர்கள் இது சம்பந்தப்பட்டு இதற்கு ஏதாவது ஒரு வழி அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள், தனியாக பாடல்களுக்கு மட்டுமல்ல, கலை என்று பார்க்கும் பொழுது பாடல் துறையும் சரி, நாடகத்துறையும் சரி, கட்டாயம் ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும் என்று என் தாழ்மையான வேண்டுகோளை நான். உண்மையிலேயே நாங்கள் மறக்கக்கூடாத பொக்கிஷங்கள் தான் இந்த மூத்த கலைஞர்கள். நாங்கள் தவறு விட்டிருந்தோம். உண்மையிலேயே இப்பொழுதும் கூட ஊடகங்களுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களை அழைத்து இவர்களினூடாக இவர்களுடைய அனுபவங்களை கேட்டு அல்லது இவர்களிடம் இருக்கின்ற ஆவணங்களை டிஜிட்டல் மயப்படுத்தியாவது இக்கால கலைஞர்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, நூலகங்களாக இருக்கட்டும் அல்லது இதை போன்ற பல்வேறுபட்ட கலைத்துறை சார்ந்த கல்லூரிகள் இருக்கின்றன. அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பொக்கிஷங்களை எப்படி கொடுப்பது என்கின்ற ஒரு மிக முக்கியமான
முக்கியமான ஒரு பொறுப்பை ஒவ்வொரு ஊடகமும் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால், அவர்கள் அதை செய்வார்களாக இருந்தால், நிச்சயமாக இந்த குறிப்பாக எமது இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்திற்கு வருகின்ற பல்வேறுபட்ட இசை சார்ந்த, அதே நேரத்தில் கலைத்துறை சார்ந்த எம்மவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம்தான், அடுத்த கட்டம் எதிர்காலத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை வழங்குகள் என்று நாங்களும் கூறுகின்றோம். எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் உங்களுடைய கைகளிலும் இருக்கிறது. இவர்களுக்கு தேவையான இந்த நிதி சார்ந்த உதவிகளாக இருக்கலாம், அல்லது தயாரிப்புக்கு தேவையான விடயங்களாக இருக்கலாம், அல்லது இவர்களிடமிருந்து நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களை எப்படி கொண்டு செல்வது என்கின்ற ரீதியில் உங்களுடைய உதவியினூடாகவும் கூட ஒரு மாற்றத்தை நாங்கள் நிச்சயமாக ஆதவன் தொலைக்காட்சியும் தயாராகவே இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டும். ஆமாம், அதில் அந்த விடயத்தில் இன்னொரு முக்கியமான விடயம், அதாவது சிலர் முதலீடு செய்வதற்கு முன் வந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் சரியான இடத்தில் முதலீடு செய்யாத காரணத்தினால் அந்த விடயம் நடக்காமலே போய்விடும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் முதலீடு செய்பவர்கள் சரியாக இந்த வேலை நடக்குமா நடக்காதா என்பதை சரியாக வழிநடத்தக்கூடிய இடத்தில் தான் அதை அவர்கள் தொடங்க வேண்டும். நிச்சயமாக ஊடகம் என்கின்ற ரீதியில் நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எம்மோடு கைகோர்க்க யார் இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை தான் இந்த அதிதிகள் பக்கத்தினூடாக நாங்களும் முன்வைக்கிறோம். நிச்சயமாக பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. உங்களுடைய அனுபவம் சார்ந்து, அதே நேரத்தில் உங்களுடைய ஏக்கம், அதே நேரத்தில் இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கூறிய பல்வேறுபட்ட விடயங்களும் கூட எமக்கும் உதாரணமாக இருக்கும். நிச்சயமாக இந்த கலைத்துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாங்களும் பல முயற்சிகளை மேற்கொள்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த தருணத்தில் எங்களால் தரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் எம்மோடு இணைந்து பல்வேறுபட்ட கேள்விகளுக்கும் சரி அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு நித்யகலா மஹிந்தகுமார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி ஜனா. நம்முடைய நேயர்களுக்கும் ஆதவன் தொலைக்காட்சிக்கும் என்னை மறக்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கம். உண்மையில்